வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி வேர்ல்டு சேனலுக்காக உங்களுடன் சத்யபிரியா ஜெயக்குமார். தன்னோட முயற்சியில் கொஞ்சமும் தளராத விக்ரமன் திரும்பவும் மரத்தில் ஏறி அங்கே தொங்கிக்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கட்டி தோளில் சுமந்தபடி நடக்க ஆரம்பிச்சாரு. இப்போ வேதாளம் விக்ரமாதித்யன் கிட்ட, நீ வீரமும் பராக்கிரமும் படைச்சவங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு மன்னனுக்கு வீரமும் பராக்கிரமமும் எவ்வளவு தேவைங்கிறத உன்னை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அறிவில் சிறந்தவங்க அப்படின்னு கருதப்படுறவங்க சிலருக்கு இந்த சாதாரண உண்மை புலப்படுறதே இல்லை. அவங்களோட தவறான ஆலோசனைகள்னால நாட்டுக்கே பெரிய தீங்கு உண்டாகக்கூடும். அந்த மாதிரியான அறிவில் சிறந்த ஒருத்தரோட கதையை சொல்கிறேன் கேள் அப்படின்னு வேதாளம் சொன்ன கதையை தெரிஞ்சுக்க நம்ம ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ளே போகலாமா? கதையோட இறுதியில் உங்களுக்கான விடுகதையும் முந்தைய விடுகதைக்கான விடையும் காத்துக்கிட்டு இருக்கு. மிஸ் பண்ணாமல் கேளுங்க. மன்னர் சுதர்சனரோட ஆட்சி காலத்தில் நாட்டில் சுபிட்சம் நிலவுச்சு. மக்கள் மனநிறைவோட வாழ்க்கையை நடத்தினாங்க. ஆனால் மன்னருக்கு வாரிசு இல்லாதது ஒரு பெரிய குறையாக இருந்துச்சு. தனக்கப்புறமா ராஜ்யத்தை ஆள போகிறது யாருன்னு பெருங்கவலையில் மூழ்கினாரு மன்னர். ஒரு நாள் தன்னோட முதல் மந்திரி கங்காதரரை கூப்பிட்டு அதை பற்றி ஆலோசனை நடத்தினாரு. மந்திரியாரே, இந்த ராஜ்யத்தை நான் ஒழுங்காக நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு வர்றேன். ஆனால் எனக்கு அப்புறமா யார் ஆட்சி பொறுப்பை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு பெரும் கவலையை கொடுக்குது. எனக்கு அப்புறமா சிம்மாசனத்தில் அமர போகிறது யாரு அப்படிங்கிறத இப்போவே நம்ம தீர்மானிச்சா தான் நல்லது. ராணியை கலந்து ஆலோசிச்சா அவங்க தன்னோட உறவினர்களோட பிள்ளைகள் யாரையாவது தத்து எடுத்துக்கும்படி சொல்கிறாங்க. ஆனால் அதில் எனக்கு விருப்பமே இல்லை. எனக்கு அப்புறமா முடிசூட்டிக்க போகிறது வீர தீர பராக்கிரமனாக இருக்கணும். அப்படிப்பட்ட வீரனை நாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு கேட்டார். அதுக்கு மந்திரி, பிரபு, எனக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம நாட்டு தலைநகரில் இருக்கிற குருகுலத்தில் வித்யாசாகர் அவரோட பல சத்திரிய மாணவர்களுக்கு வில்வித்தை, வாள்போர், மல்யுத்தம் மாதிரியான விஷயங்களையும் ராஜாங்க நிர்வாகத்தையும் போர் தந்திரங்களையும் கற்பிச்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போனால் நம்ம ராஜ்யத்தோட எதிர்கால வாரிசை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். மன்னருக்கும் அது சரியான யோசனைன்னு படவே 2 பேரும் மறுநாளே குருகுலத்துக்கு போய் வித்யாசாகரை சந்திச்சாங்க. அவங்க வந்த காரியத்தை பற்றியும் அவர்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு குரு வித்யாசாகர், மகாராஜா, நீங்கள் சரியான சமயத்தில் தான் வந்திருக்கீங்க. விஜயதசமியை ஒட்டி குருகுலத்தில் பல்வேறு போட்டிகள் நடக்க போகுது. அந்த போட்டிகளை பார்வையிட்டா உங்களுக்கு தேவையான வீரனை நீங்களே தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். மறுநாள் போட்டியில் கலந்துக்கிட்ட 3 பேரும் ரொம்ப தூரம் பயணம் போகணும்னு குரு உத்தரவு போட்டார். அதன்படி தங்களோட பயணத்தை தொடங்கின 3 பேரும் 1 மாதத்துக்கு அப்புறமா பயணத்தை முடிச்சுக்கிட்டு குருகுலத்துக்கு திரும்பினாங்க. அவங்க திரும்பி வந்தப்போ குருகுலத்தில் குரு வித்யாசாகர் கூட மன்னரும் மந்திரியும் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்கள வரவேற்ற குரு 3 பேரையும் ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தராக தங்களோட பயண அனுபவங்களை பற்றி சொல்லும்படி சொன்னார். முதல்ல வந்த வில்வித்தை நிபுணனான ஜெயன், குருவே, நான் வடக்கு திசையை நோக்கி பயணம் செஞ்சேன். வழியில் எனக்கு எந்தவித தடங்களும் ஏற்படவே இல்லை. போன இடங்கள்ல எல்லாம் மக்கள் மகிழ்ச்சியோடவே தென்பட்டாங்க. ஆனால் நம்ம ராஜ்யத்தோட எல்லையில் இருக்கிற காட்டு பிரதேசத்தில் நான் பார்த்த காட்சி என்னை திடுக்கிட வச்சுச்சு. அங்கே சில இளைஞர்கள் ரகசியமாக ஆயுத பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மறைஞ்சிருந்து தாக்குறது, அரசாங்க ஆயுதங்களை திருடுறது, ரகசிய ஆயுத தயாரிப்புன்னு பல மோச வேலைகளில் ஈடுபட்டு இருந்தாங்க அந்த இளைஞர்கள். அவங்க பக்கத்து ராஜ்யத்தை சேர்ந்தவங்கிறதும் தெரிய வந்துச்சு. வறுமையில் வாடுற அந்த இளைஞர்களை யாரோ ஒருத்தரோட தலைமையில் ஆயுத பயிற்சி எடுத்துக்கிறதையும் பார்த்தேன். நம்ம ராஜ்யத்தில் இந்த மாதிரியான தீய சக்திகள் உருவாகிறத பொறுத்துக்க முடியாமல் இளைஞர்களுக்கு
ஆயுத பயிற்சி கொடுத்து அவங்கள தவறான வழியில் ஈடுபடுத்த முயற்சி செஞ்ச பயிற்சியாளரை அம்பெய்தி கொன்னுட்டேன். என்னோட கடமையை நிறைவேற்றினதுக்காக பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு ஜெயன். அடுத்ததா வந்த விஜயன், நான் தென் திசை நோக்கி பயணம் செஞ்சேன். தென் திசை பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே இருந்த அரசாங்க அதிகாரிகள் மெத்தனமாக இருக்கிறதே இதுக்கு காரணம்னு தெரிய வந்துச்சு. எங்கே பார்த்தாலும் வழிப்பறி கொள்ளைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கே இருந்த இளைஞர்களுக்கு கொள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிடுறதுக்கான தைரியம் இல்லை. அந்த நிலைமையை மாற்ற நினச்சேன்னா அங்கே இருந்த இளைஞர்களை எல்லாம் திரட்டி அவங்களுக்கு வாள் சண்டை பயிற்சி கொடுத்து வாள் சண்டையை கற்றுக் கொடுத்தேன். இப்போது அங்கே இருக்கிற இளைஞர்கள் என்னோட முயற்சினால் வீரர்களாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடித்தார். அடுத்து மூணாவதாக வந்த கௌதமன், நான் கிழக்கு திசையில் பயணம் செஞ்சேன். ராஜ்யத்தோட கிழக்கு பகுதி சுபிட்சமாகவும் அமைதியாகவும் இருந்துச்சு. அதனால் என்னோட போர்க்கலைகளை பயன்படுத்த வேண்டிய அவசியமே ஏற்படலை. ஒரு நாள் அங்கே இருந்த கோவில் ஒன்றில் வடிக்கப்பட்டிருந்த சிற்பத்தோட விரல்களுக்கு நடுவில் ஒரு பள்ளி சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சிச்சு. அந்த விரல்களுக்கு இடையில போய் அது எப்படி சிக்கிக்கிச்சுங்கிறது தெரியல. ஆனால் அந்த இடத்த விட்டு வெளியே வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு அதிசயத்தை நான் பார்த்தேன். மற்ற பள்ளிகள் எல்லாம் தங்களோட வாயில உணவை கவ்விக்கிட்டு போய் அங்கே சிக்கிக்கிட்டு இருந்த பள்ளிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு அறிவு படைச்ச சாதாரண பள்ளிகளுக்கு உள்ள நிலவன அந்த நல்லிணக்கத்தை பார்த்து வியந்தே போயிட்டேன். ஒரு சிற்பியை வரவழைச்சு சிற்பங்களோட விரல்களை உடைச்சு அது தப்பிக்க வழி செஞ்சேன். திரும்பி வர்ற வழியில் ஒரு காட்டில் கிணத்துக்குள்ள யானைக்குட்டி ஒன்று விழுந்திருந்ததை பார்த்தேன். நான் காட்டுவாசி மக்களை அங்கே கூப்பிட்டு அந்த யானைக்குட்டியை கிணத்துல இருந்து வெளியே மீட்டெடுக்க ஏற்பாடு செஞ்சேன். அப்புறம் அந்த ஆட்கள் கிட்ட பள்ளிகள் யானைகள் மாதிரியான மிருகங்கள் தங்களுக்குள்ள உதவி செஞ்சுக்கிறத சுட்டி காட்டி மனுஷங்களான நாமும் அதுங்க கிட்ட இருந்து பாடம் கற்றுக்கணும்னு உபதேசம் செஞ்சேன். பொறாமை, பேராசை மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள் காரணமாக மக்கள் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சண்டை போட்டுக்கிறது எந்த மாதிரியான அறிவீனம்ங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொன்னேன் அப்படின்னு சொன்னார். உடனே மன்னரும் மந்திரியும் தங்களுக்குள்ள கலந்தாலோசனை செஞ்சாங்க. கதையை கேட்ட நீங்கள் இந்த 3 பேரில் யாரை அவங்க வாரிசாக தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அவங்க தேடிக்கிட்டு இருந்த வீரமும் பராக்கிரமும் ஜெயன்கிட்டையும் விஜயன்கிட்டையும் பரிபூரணமாக இருக்கிறத பார்த்து அவங்களில் ஒருத்தரை இளவரசராக தேர்வு செய்யலாம்னு முடிவு செஞ்சாங்க. அப்புறம் குரு வித்யாசாகர் கிட்ட அவங்களோட கருத்தை சொன்னாங்க. வித்யாசாகர் மன்னரை பார்த்து, மகாராஜா, என்னோட அபிப்பிராயப்படி 3 பேரில் கௌதமன் தான் உங்களோட வாரிசாக தகுதியானவர். அவர்கிட்ட வீரம் பராக்கிரமத்தோட சேர்ந்து மனித குலத்துக்கு தேவையான ஜீவகாருண்யமும் நிரம்பி இருக்கு. அத்தகைய ஜீவகாருண்ய சிந்தனை இருக்கிறவங்க தான் எதிர்கால மன்னராக தகுதியானவங்க அப்படின்னு சொன்னாரு. குருவோட கருத்தை கேட்ட மன்னரும் மந்திரியும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா மன்னர், குருதேவரே, உங்களோட கருத்தை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியோட திரும்ப போனாரு. இந்த இடத்துல கதையை நிறுத்தின வேதாளம், மன்னா, ரொம்பவும் அறிவாளியான குரு வித்யாசாகர் சரியானபடி முடிவு செய்வாருன்னு நம்பி அவரை மன்னர் அணுகினது எவ்வளவு தப்பா போச்சு. வீரதீர சாகசங்கள் புரிஞ்ச ஜெயனையும் விஜயனையும் ஒதுக்கிட்டு புத்தரை மாதிரி ஜீவகாருண்யத்தை போதிச்ச கௌதமனை போய் யாராவது இளவரசனா சிபாரிசு செய்வாங்களா? இதெல்லாம் தெரிஞ்சும் மன்னர் எதுக்காக குருவோட முடிவை ஏற்றுக்கிட்டாரு? என்னோட சந்தேகத்துக்கு விளக்கம் தெரிஞ்சும் நீ மௌனமாக இருந்தா உன்னோட தலை வெடிச்சு சுக்குநூறாக போயிடும் அப்படின்னு வேதாளம் சொல்லவும்
விக்ரமாதித்யன் வேதாளத்துக்கிட்ட அரசவை ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்ய போற இளவரசனுக்கு வீரமும் பராக்கிரமமும் தேவைதான். அது மறுக்க முடியாத உண்மையும் கூட. அதுதான் மன்னர் சுதர்சனரும் எதிர்பார்த்தாரு. ஆனா அந்த ரெண்டும் மட்டும் இளவரசன் கிட்ட இருந்தா போதாது. மன்னன்கிறவரு யாரு? தன்னோட மக்களோட நலத்துக்காக அல்லும் பகலும் பாடுபடுறவரு. சட்டம் அமைதிய நிலைநாட்ட எப்படி வீரம் தேவையோ அதே மாதிரி மக்களோட நலம் காக்க நெஞ்சில ஈரமும் தேவை. ஜெயன் விஜயன் 2 பேரோட வீரத்தை மட்டுமே பார்த்த குரு கௌதமன் கிட்ட வீரத்தோட ஜீவகாருண்யமும் இருக்கிறத பார்த்தாரு. தங்களுக்குள்ள ஒத்துமை இல்லாம சண்டை போடுற மக்களை நல்லிணக்கத்தோட வாழ அன்பு கரம் நீட்டுறதே மேல். நோய் வந்ததுக்கு அப்புறமா சிகிச்சை எடுத்துக்கிறத விட நோய் வர்றதுக்கு முன்னாடியே காக்கிறது சிறந்தது தானே. கௌதமனோட அணுகுமுறையினால நாட்டுல அமைதியும் நல்லிணக்கமும் எப்பவும் நிலவும் அப்படிங்கிறத குரு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். தன்னோட வீரதீர பராக்கிரமத்தை காட்ட கௌதமனுக்கு பயணத்துல வாய்ப்பு தான் கிடைக்கலையே தவிர அவரும் வீரத்துல கொஞ்சமும் சளைச்சவர் இல்லை. அவருக்கு வீரமே இல்லைன்னு சொல்ல முடியாதே. அவரும் சிறந்த மல்யுத்த வீரன் தான். தேவைப்படும் போது வீரத்தை காட்டவும் மற்ற சமயங்கள்ல அன்பை பொழியவும் அவரால் முடியுங்கிறதால தான் குரு அவரை தேர்வு செஞ்சாரு. நீண்ட சிந்தனைக்கு அப்புறமா மன்னருக்கு அது புரியவே அவரும் குருவோட கருத்தை ஏத்துக்கிட்டாரு. அப்படின்னு விக்ரமாதித்யன் சொல்லி முடிக்கவும் விக்ரமாதித்யனோட சரியான பதில்னால அவரோட மௌனம் கலையவே வேதாளம் திரும்பவும் கட்டில இருந்து அவிழ்த்துக்கிட்டு பறந்து போய் முருங்கை மரத்துல ஏறிக்குச்சு. அவ்வளோதான். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கதை கேட்கும் பழக்கமுள்ள உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்ப விடுகதை பகுதிக்கு போலாமா? முந்தைய விடுகதை, கிழித்த கோட்டுக்குள் ஓடுகிறான். அவன் யார்? இந்த விடுகதைக்கான விடை ரயில். இன்றைய விடுகதை, தலையில் அடித்தால் வாய் விட்டு அழுவான். அவன் யார்? இந்த விடுகதைக்கான விடை உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. தெரியாதவங்க அடுத்த கதை வரை காத்திருங்க. குழந்தைகளோட பெயரோ அவங்களுக்கு பிடிச்சவங்க பெயரோ கதைகளில் இடம்பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஸ்டோரி வேர்ல்டுன்னு டைப் பண்ணி பெயரை பதிவிடுங்க. ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ளே அவங்களையும் அழைச்சிட்டு போகிறோம். நன்றி, வணக்கம்.